வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். காராமணியில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, செம்பு சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் ஆகியவை அதிகளவும், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் இருக்குது. மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார் சத்து ஆகியவையும் அதிகமாக இருக்கு. காராமணின்னா என்ன ஒன்றும் கிடையாது மக்களே. இப்போ தட்டை பயிறு பெரும்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதுதான் காராமணி. ஸோ இந்த காராமணி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம காராமணி எடுத்துக்கலாம். காராமணியானது நார் சத்தினை அதிகம் கொண்டு இருக்கு. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட சீரற்ற குடல் இயக்கம், நாள்பட்ட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, அஜீரணம், செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு குணமப்படுத்துகிறது. இந்த பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாமல் நமக்கு தடுத்து ஜீரண சக்தியை ஆரோக்கியமாக அதிகரித்து கொடுத்து ஜீரண சக்தியை நமக்கு பலப்படுத்தும். எனவே நம்ம ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெற்று ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் இந்த காராமணியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நச்சுக்களை நம்மளுடைய உடலிருந்து நீக்கி கழிவு நீக்க வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்காக காராமணியை நம்ம எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்து, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை காராமணி தடை பண்ணுது. இதனால செல்கள் உங்களுக்கு பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களை வைக்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும். மேலும் காராமணியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே இதன் மூலமாக நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து நீங்க விலகி இருக்கலாம். நச்சுக்களை உங்களுடைய உடல் வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி. காராமணியில மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோபான் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய சோர்வை போக்கி நல்ல தூக்கம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் எல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை பெறலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், தூக்க ஹார்மோன்கள் உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிச்சு நல்ல தூக்கத்தை காராமணி உங்களுக்கு கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய பிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உடல்ல தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் சேர்வது தடை செய்யறதோடு தமனிகள்ல எந்த அடைப்புகளும் ஏற்படாமல் தடுக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம நலமோடு வாழ்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியானது குறைந்த கொழுப்புகளை கொண்டிருக்கு. மேலும் வளமான அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தையும் கொண்டிருக்கு. இதன் மூலமாக காராமணி எடுத்துக்கொள்ளும் போது நல்ல செரிமானம் நமக்கு தூண்டப்படும் போது அதிக பசி ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனாலவே நம்ம அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு இன்னும் நம்மளுடைய உடம்பு வந்து வெயிட் போட்டுக்க மாட்டோம். இப்போ எடையை யாரெல்லாம் குறைக்க நினைக்கிறீங்களோ நீங்க காராமணி சாப்பிட்டீங்கன்னா மற்ற உணவுகளை சாப்பிடணுன்றது உங்களுக்கு அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது. அப்போ காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சோகையை தடுக்கும் காராமணி. அனீமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனை நம்மளுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருக்கிறதால ஏற்படும். அப்போ உடல ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும்னா இரும்பு சத்து நமக்கு இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். காராமணியில் இரும்பு சத்து இருக்கு. அப்போ நம்ம காராமணி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது நமக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த புரதம் நமக்கு அதிகப்படுத்தப்படும். அப்போ அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து நம்ம கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ரத்த சோகை மட்டும் கிடையாது, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதையும் நம்ம குணப்படுத்தி கொண்டு நலமோடு இருக்கலாம். அதுக்காக நம்ம ரத்தம் சார்ந்த பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். சருமம் பாதுகாக்கப்படும் நம்ம காராமணியை சாப்பிடும் போது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நம்மளுடைய சருமம் வந்து முதிர்ச்சி அடைவதை தடை பண்ணிட்டு நமக்கு வயதான தோற்றம் ஏற்படாமல் ஓரளவுக்கு நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கும். அதாவது ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய முகத்தில் வந்து தோள்களில், சருமங்களில் சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்பட
ஏற்படாமல் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய உடல்ல சருமம் வந்து முதிர்ச்சி அடைவதை தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம காராமணியை தொடர்ந்து அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணி நம்ம சாப்பிடும்போது காராமணியில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம், மேங்கனீஸ், கால்சியம் போன்ற பிரதானமான எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு ஸ்ட்ராங்கா நம்மளுடைய எலும்புகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் சத்து இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு சீராக வைக்கும். இதனால சர்க்கரை நோய் நமக்கு கட்டுக்குள்ள இருக்கும். மேலும் காராமணி நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்யும். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு காராமணி நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது போல நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் காராமணியில் இருக்கு. எனவே தொடர்ந்து காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க. இதன் மூலமாக ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.